அறிவிலை வரல? வரல சார். சரி உட்கார். ஏய் நீ பாடம் எடுத்து கிழிச்சது போதும்டா. வெளிய வாடா. சொல்லுங்க. இவதானா அது? பொறுமையா இருங்க. ஏய் அடிச்சு இழுத்துவா. ஏய் சார் எங்க போய் கேக்குறீங்க? இல்ல. என் பசங்க நான் சொல்றத கேட்பாங்க. சார் உடுங்க சார். ஓ உட்காரு. சார் உட்காரு எல்லாம். உட்காரு எல்லாம். ஏய் உட்காரு. சார் சொல்றாங்க. போங்கடா. சும்மா உட்காருங்க சார். உட்காரு. ஏய் வெளிய வாடா. யார் நீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னது? என்ன பிரச்சனை நான் கேக்குறேன். இருங்கடா. குடுப்பா. வாடா. வாடா சொல்றேன். ஏய். போடா. போடா. இருங்க நான் சொல்றத கேளுங்க. ஒருத்தருங்க. அடங்கடா. இருங்கடா. வாத்தியாரே சொல்லுங்க. அடிச்சா வண்ட வரடா. ஸ்கூல் காம்பவுண்ட் கூட எதிர இருந்தாலும் நான் தான் பொறுப்பு. ஹெட் மாஸ்டர் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த காம்பவுண்டுக்குள்ள வச்சு அடிக்காதீங்க. காம்பவுண்டுக்கு வெளியில வச்சு கொஞ்சம் கொளுத்துங்கடா. கொண்டு வச்சு கொளுத்துங்கடா. வந்து போங்கடா வெளிய. நீங்க தான் ஃபோன் பண்ணீங்களா? ஆமா சார். என்ன பிரச்சனைங்க? நேத்து வந்து ஸ்பெஷல் கிளாஸ் சார். இந்த ஆள் என் வீடு தேடி வந்து ஸ்பெஷலிஸ்ட் அனுப்பி வைங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதை நம்பி என் பொண்ணு அனுப்பிச்சு வச்சேன் சார். படுவாரி என்ன பண்ணி தொலைச்சா தெரியல சார். என் பொண்ணு விஷத்தை குடிச்சிட்டா சார். ஒத்த பொண்ணு சார் ஆஸ்பத்திரியில உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கா சார். இவனை கொல்லணும் சார். விடுப்பா. எல்லாத்தையும் நீங்களே பார்த்துட்டு அப்ப நாங்க இருக்கு. எந்த கிளாஸ் சார்? 12B சார். 12B பசங்களா யாரு சார்? பசங்களுக்கு இங்க நடந்த எதுவும் தெரியாது சார். இங்க நடந்த விஷயம் தெரிஞ்ச ஒரே ஆளு இந்த ஸ்கூல் வாட்ச்மேன் தான். யோ ராஜா சார். வாயா வாயா வந்து சொல்லியா. என்னப்பா நடந்துச்சு? சார் நைட்டு ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சதும் ரூமை போடலான்னு போனேன் சார். அப்பதான் சார் அந்த கொடுமையை நான் கண்ணால பார்த்தேன் சார். என்னைய பார்த்தா? அந்த பொண்ணு அழுது பேசிட்டு இருந்துச்சு. தயா சாரும் தொட்டு பேசிட்டு இருந்தாரு. இங்க நடந்ததை யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், எல்லாத்தையும் மறந்துட்டு நாளை காலையில வழக்கம் போல ஸ்கூலுக்கு வா, உனக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு, தைரியமா போன்னு அவர் சொல்லி அனுப்புனத என் 2 காதாலையும் கேட்டேன் சார். சார் அந்த பொண்ணு கூட ஒரு தனியா பேசுறத நானே நிறைய தடவை பாத்துட்டேன் சார். சார் பசங்க பொண்ணுங்க பேசக்கூட எச்சம் சொன்னா அதை மீறி இருந்தாலும் பேச சொல்லி தனியா ரூல் போறான் சார். ஆமா சார். கேட்டீங்களா சார்? எவ்வளவு பெரிய ஸ்கூலுக்கு இவ்வளவு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தினா சார். நீங்க உடனடியாக கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணுங்க, கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு நொறுக்குங்க. இவன் வாயால ஒப்புதல் வாக்குமூலம் கொடுப்பான். சிஇஓக்கு இவர் ரிப்போர்ட் பண்ணுவார். இவர் பின்னாடி ஒட்டுமொத்தமா நாங்க சப்போர்ட்டிவா இருப்போம். இவன் இந்த ஸ்கூல்ல மட்டும் இல்ல சார், இனி எந்த ஸ்கூல்ல இவன் ஒர்க் பண்ணவே கூடாது சார். ப்ளீஸ் சார், அப்பாவது இந்த மாதிரி கேவலமான வாத்தியார்களுக்கு புத்தி வரதா இருப்பான். கொண்டு போங்க சார். வாங்க. படிக்கிற வயசுல படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பாக்குறதுக்கு தான் நாங்க இருக்கோம். எல்லாம் கிளாஸ் கிளம்பி போங்க. சொன்னா கேட்க மாட்டீங்களா? நீங்க எல்லாம் என் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மைன்னா எல்லாம் கிளாஸ் போங்க.
உன்ன மாதிரி 1-2 வாத்திங்க செய்யற தப்புனால தான் ஒட்டுமொத்த வாத்தியாரங்களுக்கும் கெட்ட பேரு. வாத்திங்கிற ஒரே காரணத்தினால தான் உன்னை உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். உன் மேல தப்புங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. பாதிக்கப்பட்ட பொண்ணை விட்டு செருப்பால் அடிக்க வைப்பேன். சொல்லுப்பா. அந்த பொண்ணு கண்ணு முழிச்சிட்டா சார். என்ன ஏதாவது சொன்னாலா? வாயே திறக்க மாட்டேங்கிறா சார். அப்படியா? ஆனா பக்கத்துல விசாரிச்சு பார்த்ததுல வாத்தியாரால மட்டும் இல்ல சார், அந்த ஸ்கூல்ல கூட படிக்கிற ஒரு பையனாலையும் தொந்தரவு இருந்திருக்கு சார். இது என்ன ஏதோ புது கதை சொல்ற? அதை விசாரிக்கத்தான் சார் நம்ம மகேஷ் போயிருக்காப்ல. அப்படி போய் நில்லு. இல்லன்றல நான் புள்ளன்னு பெத்து வச்சிருக்கேன் பாரு. உண்மையை சொல்லு சார். அவ்வளவுதான் சார் நடந்துச்சு. வேற எனக்கு தெரியாது சார். தயா சார்னால தான் இப்படி பண்ணேன்னு அவரை போலீஸ் அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்கடி. பழனியால கூட இருக்கலாம்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. என்ன நடந்துச்சிருங்க சொல்லுடி, கேக்குறேன்ல. ஏதோ சொன்னாலா? சொல்ல மாட்டா. அப்படியே நெஞ்சில மிதிச்சாதான் சொல்லுடா. போ. இவ ஒண்ணு சொல்ல வேணாம். நீ போடா. இவ்வளவு பேர் கேக்குறோம்ல, வாயை திறக்கறாடா அவன். வேலை வித்து கூட விடாம பூ மாறி வளர்த்திருக்க. உன் பாட்டுக்கு காலை தூக்கிட்டு ஓடி வர. இவளுக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஆச்சு, நானும் போய் சேர்ந்துருவேன். நீ ஒண்ணு சொல்ல வேணாம்மா, ஒண்ணு சொல்ல வேணாம். நிறுத்துங்க. வாமா. தள்ளுங்கப்பா. சார், வயசு பொண்ணு, சென்சிட்டிவ் பிரச்சனை, உள்ள போய் கொஞ்சம் தனியா பேசலாமா? இந்த பூசி முழுகிற கதையெல்லாம் இங்க வேணாம். எது வேணாலும் இங்கேயே சொல்லட்டும். ஆமா, எவன்டா அது? இங்கே சொல்லட்டும். ஆய முடிங்க. என்ன ஏகத்தனம் பண்ணுங்க எங்களுக்கு தெரியணும் இல்ல. உங்க வீட்டு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இப்படி தான் பேசுவ நீ? இல்ல, நான் இங்கே சொல்றேன். சொல்லு மாறி, அவனை நாங்க பாத்துறோம். சார் வாங்க, டேபிள்ல வைங்க. சரி சார். வாங்கடி. வாடி, வெய்யறிவு. நீ வைடி. சைன் வாங்கிட்டல, கிளம்பு. வரேன்டி. தேங்க்ஸ் சார். இந்தா. வரேன்டி. அறிவழகி. உன்ன மாதிரியே அழகா வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட் பேஜ். என்ன இது? சைலம் சார். சைலம் சார். அறிவு, என்ன சோப் போட்டு குளிக்கிற? சும்மா கும்முன்னு இருக்கு. நெக்ஸ்ட் பேஜ். இன்டர்னல் மார்க் 20 என்கிட்ட இருக்கு, தெரியும்ல? தெரியும் சார். குட். நெக்ஸ்ட் பேஜ். ஆமா, உனக்கும் பழனிக்கும் எல்லாம் முடிஞ்சிடுச்சா? சார், தப்பே இல்லை. இந்த வயசுல செய்யாம எந்த வயசுல செய்யறது? சார் நான் வரேன் சார். சார் சார் விட்டுருங்க சார். சார் இதோ பார், இத HM கிட்டயும் காட்ட மாட்டேன். என்கிட்ட கொடுத்துருங்க சார் ப்ளீஸ். உன் வீட்லயும் கொடுக்க மாட்டேன். சார், பழனி வேணும்னே வீம்புக்கு பண்ணது சார். எங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பாதியில படிப்பு நிறுத்திடுவாங்க சார். நான் படிக்கணும் சார். படிக்கணும்ல? நான் அது நோட்டீஸ் போர்டில் ஒட்டாமல் இருக்கணும்னா
ம் நான் சொல்றபடி கேப்பியா? கேட்கணும். ம் பரவாயில்ல, உன் வயசு என் வயசை ஒத்துக்காது. இன்னைக்கு ஒரு நாள் நல்ல டைம் எடுத்துக்கோ. நாளை காலைல ஸ்கூலுக்கு வரும்போது ஓகேன்னு சொல்கிறேன். ஒரு நாள் தான், எங்கே எப்போன்னு நான் சொல்கிறேன். முன்னையாவது லெட்டர் மட்டும்தான், இப்போ ஒரு முத்தக்காட்சியும் கிடைச்சிருக்கு. இதை நான் அப்படியே நெட்டில் விட்டேன்னு வச்சுக்கோ, உன் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் கொலாப்ஸ். வேணாம், இப்போத்தைய பொண்ணுங்க ரொம்ப ஷார்ப். என் கூட 1 மணி நேரமா இல்லை ஊர் முழுக்க போஸ்டரா